அங்கே தெரியல. Love the chase and the hunt and I set the pace when I'm running. நம்ம இந்த வீடியோவில் 3 கிரேசியான திங்ஸ் சானிடைசர் வச்சு பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட் திங் இப்போ பார்க்கலாம் வாங்க. நம்ம கோகுல் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு ஃபஸ்ட் திங் இது பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுற சானிடைசர். இதை வச்சு தான் ஒரு ராக்கெட் ஃபன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வந்து இந்த சானிடைசரை வந்து இந்த ஓட்டை தெரியுது பாருங்களா, ஃபஸ்ட் வந்து இதை கழட்டிட்டு தேவையான நீங்கள் சும்மா ஃபன் பண்ணுற அளவுக்கு நம்ம உள்ளே வந்து சானிடைசர் அடிச்சுக்கணும். அடிச்சிட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா ஓரளவுக்கு சானிடைசர் உள்ளே வந்துருச்சா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து நல்லா இப்படி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு மிக்சிங் மாதிரி இப்படி பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது சானிடைசர் வந்து இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும் வாட்டர் கேனுக்குள்ளே. நெக்ஸ்ட் வந்து இங்கே கொஞ்சம் இந்த இடத்துல இந்த சானிடைசர் வந்து இப்படி இது பண்ணி விட்டு இதுக்கான ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டாண்டெல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு மரக்கட்டை தான். இது கரெக்டாக இப்படி நிற்க வச்சிங்கன்னா இந்த பொசிஷனில் இருந்ததும் தென் ஃபயர் பண்ண போகிறோம். சேஃபாக பண்ணணும். வாட்டர் கேன் பறந்து போய் தூரமாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எங்கே விழுந்துருக்குது? இங்கே விழுந்துருச்சு. ஒரு எவ்வளோ மீட்டர் இருக்குங்க உங்களுக்கு? 10 to 15 மீட்டர்ஸ் இருக்கும். அவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த சானிடைசரில் வந்து பார்த்திங்கன்னா ஐசோப்ரோபைலுங்கிற ஆல்கஹால் 60 to 90% இருக்குது. ஸோ அதனால் நம்ம கையில் இருக்க ஜெர்ம்ஸை வந்து 80% டோட்டலாக வந்து க்ளீன் ஆயிரும். ஆஹா, அப்போது இது ஏன் இப்படி பறந்து போச்சுன்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலுங்கிறது வந்து எரியக்கூடிய தன்மையுடையது. எரியும் தன்மை இருந்தால் அங்கே ஆக்சிஜன் இருக்கும். அந்த ஆக்சிஜன் உள்ளே இருந்து எரியறங்காட்டிக்கு உள்ளே இருக்க வெளியே மற்ற ஏரெல்லாம் வெளியே தள்ளுது. அப்போ வெளியே தள்ளும்போது இந்த சின்ன ஓட்டையில் வெளியே வரும்போது காற்று அதிகமாக அடிக்கிறங்காட்டிக்கு இந்த வாட்டர் கேன் மேலே போகுது. உங்க பவர்ல தான் பாஸ் தெரியுது. அடே பவர்ல எரியலடா, இப்ப போனானே ஜவலி அவன் செஞ்ச தவறுல. எங்க ஊர்ல தீமை திருவிழா வந்தா கட்டையை போட்டு எரிக்க மாட்டேன்டா. எங்க பாச குப்பரப்பட கூட திங்கு திங்குன்னு மிதிப்போம்டா. ப்ரீவியஸ் கிளிப்பில் தண்ணி மேலே தீக்குச்சி வச்சுருப்போம், அது தானாக ஃபயர் ஆகிருக்கும். அதே மாதிரி பேப்பர் வச்சுருப்போம், அதுவும் தானாக ஃபயர் ஆகிருக்கும். அது எப்படிங்கிறது நம்ம இந்த கிளிப்பில் பார்க்கலாம். ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றிட்டோம். தண்ணிக்கு மேலே சானிடைசரை ஊற்றிக்கலாம். சானிடைசரை மேலே ஊற்றுனோன்னே அது ஃப்ளோட் ஆகிறத நம்ம நார்மலாகவே பார்க்க முடியும். இப்போது அந்த கிளாஸுக்கு மேலே ஃபயரை கொண்டு போகும்போது தண்ணிக்கு மேலே இருக்க சானிடைசர் மட்டும் எரிய ஆரம்பிக்கும். அது எரியறது நார்மலான வெளிச்சத்தில் தெரியாது. இப்போ நம்ம லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம்னா அது எரியறதை நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் ஃப்ளேம் நல்லாவே தெரியும்.